வெல்கம் டு ஃபஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர். திஸ் இஸ் பிரகாஷ். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து வகுப்பு பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்ருப்பீங்க. தொடர்ந்து எல்லா வகுப்பும் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குரூப் 4ல், அதாவது 2022, அதாவது 24/7/2022 நடைபெற்ற குரூப் 4ல் ஜிஎஸ்லேருந்து 16 கொஷின் கேட்டிருக்காங்க. இது யூனிட் 8லேருந்து, மெயினாக யூனிட் 8லேருந்து 16 கொஷின் கேட்டிருக்காங்க. அதோட கீ ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். தொடர்ந்து வகுப்பு பாருங்கள். குரூப் 4 ஜிஎஸ் யூனிட் 8 24/7/2022 மொத்தம் 16 கொஷின். அதில் ஃபஸ்ட் கொஷின் பார்க்குறப்போ கால வரிசைப்படி மதராஸ் மாகாணத்தின் முதலமைச்சர்களை வரிசைப்படுத்துக. 1 பிடி ராஜன், 2வது ஏ சுப்புராயலு ரெட்டியார், 3வது பி முனுசாமி நாயுடு, 4வது சி ராஜாஜி, 5வது பி சுப்புராயன். இதில் ஏபிசிடின்னு இதில் எது கரெக்டு அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஆப்ஷன் பியில் 25314 25314 கால வரிசைப்படி ஃபஸ்ட்டு ராஜாஜி வந்தார், அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடி ராஜன் வந்தார், அதுக்கப்புறம் உங்களுக்கு 3வது பார்க்குறப்போ பி முனுசாமி நாயுடு வந்தார், அதுக்கப்புறம் பி சுப்புராயன் வந்தாங்க, கடைசியாக உங்களுக்கு சுப்புராயலு ரெட்டியார். அந்த கால வரிசைப்படி மதராஸ் மாகாணத்தின் முதலமைச்சர்களை வரிசைப்படுத்துக. இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் பி. 2வது கொஸ்டின் பொருந்தாததை கண்டுபிடி. பொருந்தாததை கண்டுபிடி. இளஞ்சேட் சென்னி, அடுத்தது கோச்செங்கனான், அடுத்தது பெருஞ்சேரல் இரும்பொறை, 4வது பெருநற்கிள்ளி. இதில் ஆப்ஷன் இ, அதாவது இ அ இ இல்லையா, இதில் ஈங்கிறத பொருந்தாதது. பொருந்தாததை கண்டுபிடியில் ஆப்ஷன் சி, அதாவது ஈங்கிறத பெருஞ்சேரல் இரும்பொறைங்கிறது தான் பொருந்தாதது. அடுத்த கொஸ்டின் 18 நூல்களை, இதில் 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 18 நூல்களை உள்ளடக்கிய 11 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் ஒழுக்க நெறிமுறைகளை பற்றி கூறுகிறது. நல்லா கவனிக்கணும். 18 நூல்களை உள்ளடக்கிய 11 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் ஒழுக்க நெறிமுறைகளை பற்றி கூறுகிறது. 2வது பாயிண்ட்டு அவற்றுள் திருக்குறளும் நாலடியாரும் முதன்மையானதாகும். 3வது பாயிண்ட்டு சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் பண்பாடுகளை பற்றி கூறுகின்றன. இந்த 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் 1 மட்டும் சரி, 2 மட்டும் சரி, 1 மற்றும் 2 இது மட்டும் சரி, அப்புறம் 1 மற்றும் 3 மட்டும் சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 மட்டும் சரி, 2 மட்டும் சரி, 1 2 மட்டும் சரி, 1 3 மட்டும் சரி. ஆப்ஷன் பி 2 மட்டும் சரி. 2 மட்டும் சரி. 2வது பாயிண்ட் என்னென்னா அவற்றுள் திருக்குறளும் நாலடியாரும் முதன்மையானதாகும். 17 கீழ்கணக்குகளை உள்ளடக்கிய 17 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் ஒழுக்க நெறிமுறைகளை பற்றி கூறுகிறது. அவற்றுள் திருக்குறளும் நாலடியாரும் முதன்மை பெற்றதாகும். இது மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டு. கீழே கொடுக்கப்பட்ட நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்துக. 1 புலித்தேவரின் இறப்பு, குயிலியின் இறப்பு, கட்டபொம்மனின் இறப்பு, மருது சகோதரர்களின் இறப்பு. இந்த ஆப்ஷன் 4 இருக்குது. இது ஆன்சர் பார்க்குறப்போ உங்களுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஆப்ஷன் ஏ 12134, 1234, 1324, அதே மாதிரி 3142 கால வரிசைப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வரிசையாகவே கொடுத்துட்டாங்க. புலித்தேவரன் இறப்பு, 2வது 1234 தான் ஆன்சர். பாருங்கள், ஆப்ஷன் பி புலித்தேவரன் இறப்பு, 2வது குயிலியோட இறப்பு, 3வது கட்டபொம்மனின் இறப்பு, 4வது மருது சகோதரன் இறப்பு. கரெக்டாக வரிசையாகவே கொடுத்துட்டாங்க. ஆப்ஷன் பிங்கிறது தான் ரைட். அடுத்தது கீழ்கண்டவற்றுள் எந்த சபை இரட்டைமலை சீனிவாசனால் துவங்கப்பட்டது? கீழ்கண்டவற்றுள் 4 இது கொடுத்துருக்காங்க. அதில் எந்த சபை இரட்டைமலை சீனிவாசனால் துவங்கப்பட்டது? சாக்கிய பௌத்த சங்கம், அத்வயநாந்த சபா, அடுத்தது அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம், அடுத்தது ஆதி திராவிடர் மகாஜன சபை. இந்த 4ல் கீழ்கண்டவற்றுள் எந்த சபை இரட்டைமலை சீனிவாசனால் துவங்கப்பட்டதுன்னு பார்க்குறப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு, ஆதி திராவிடர் மகாஜன சபை. கீழ்கண்டவற்றுள் தந்தை பெரியாரின் செய்தித்தாள்களையும் இதழ்களையும் கால முறைப்படி வரிசைப்படுத்துக. கீழ்கண்டவற்றுள் தந்தை பெரியாரின் செய்தித்தாள்கள் இதழ்கள் இது கால முறைப்படி வரிசைப்படுத்துக. பகுத்தறிவு, விடுதலை, குடியரசு, புரட்சி. பகுத்தறிவு, விடுதலை, குடியரசு, புரட்சி. இது உங்களுக்கு ஆப்ஷன் ஏபிசிடி இருக்குது. இதில் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, 3412. அதாவது 1 குடியரசு, 2வது புரட்சி. எது? தந்தை பெரியாரின் செய்தித்தாள் இதழ்கள் கால முறைப்படி வரிசைப்படுத்துகன்னா 1 குடியரசு, 2வது புரட்சி, 3வது பகுத்தறிவு, 4வது விடுதலை.
ஆப்ஷன் பிங்கிறது தான் கரெக்டு. தந்தை மகற்காற்றும் நன்றி என்ற திருக்குறளின்படி தந்தை மகனுக்கு செய்யும் நன்றி எது? தந்தை மகற்காற்றும் நன்றி என்ற திருக்குறளின்படி தந்தை மகனுக்கு செய்யும் நன்றி எது? இதில் ஆப்ஷன் ஏ அவையில் முந்திருக்க செய்தல், செல்வத்தில் முந்திருக்க செய்தல், குடிப்பெருமையில் முந்திருக்க செய்தல், நேர்மையில் முந்திருக்க செய்தல். இதோட ஆன்சர் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அவையில் முந்திருக்க செய்தல். தந்தை மகற்காற்றும் நன்றி, அவையில் முந்திருக்க செய்தல். அடுத்த கொஸ்டின், இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர் யார்? இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர் சார்லஸ் மேசன், அலெக்சாண்டர் பர்ன்ஸ், அலெக்சாண்டர் கன்னிங்காம், சர் ஜான் மார்ஷல். இந்த நாளில் யார் அப்படின்னு பார்க்குறப்போ இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர் அலெக்சாண்டர் கன்னிங்காம். அடுத்தது, இழுக்கா இயன்றது அறம் எவை? இழுக்கா இயன்றது அறம் எவை அப்படின்னா ஆப்ஷன் 4 இருக்குது. அதில் அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல். ஆப்ஷன் பி அறம் பொருள் இன்பம் வீடு. ஆப்ஷன் சி மகிழ்ச்சி சத்தமிடுதல் சிரித்தல் அமைதி. அடுத்தது காமம் வெகுளி மயக்கம் வினை. இதில் இழுக்கா இயன்றது அறம் அப்படிங்கிறது அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல்லுங்கிறது ஆன்சர். அடுத்தது, சரியான இணைகளை தேர்வு செய்க. ஒண்டி வீரன், அதுக்கு நேராக மருது சகோதரர்கள். கோபால நாயக்கருக்கு நேராக திண்டுக்கல் கூட்டமைப்பு. குயிலிக்கு நேராக புலித்தேவர். முத்து வடுகநாதருக்கு நேராக காளையார் கோவில் போர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 3 சரி, பி 1 மற்றும் 2 சரி, சி 2 மற்றும் 3 சரி, டி 2 மற்றும் 4 சரி. இதோடைய ஆன்சர் 2 மற்றும் 4 சரி. கோபால நாயக்கர் திண்டுக்கல் கூட்டமைப்பு. கோபால நாயக்கர் யார்? திண்டுக்கல் கூட்டமைப்பு. அதே மாதிரி முத்து வடுகநாதர் காளையார் கோவில் போர். இந்த 2 தான் கரெக்டு. இப்போ இந்த 16 கொஸ்டினில் 10 கொஸ்டினுக்கு ஆன்சர் நான் கொடுத்துருக்குறேன். ஒரு 6 கொஸ்டின் நீங்களாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒருவனுடைய செல்வம் சமுதாயத்திற்கு பயன்படுவதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? ஒருவனுடைய செல்வம் சமுதாயத்திற்கு பயன்படுவதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? செக் பண்ணலாமா? ஏ ஊருணி, பி கடல், சி ஆறு, டி ஏரி. எது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒருவனுடைய செல்வம் சமுதாயத்திற்கு பயன்படுவதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? ஏதாவது ஐடியா இருக்கா? இதோடைய ஆன்சர் ஏ ஊருணி. இதோட ஆன்சர் ஏ ஓருணி. அடுத்தது, பொறுத்துக. சிவசுப்பிரமணியனார் கயத்தாறு கோட்டை, கட்டபொம்மன் சங்ககிரி கோட்டை, மருது சகோதரர்கள் நாகலாபுரம், தீரன் சின்னமலை திருப்பத்தூர் கோட்டை. பொறுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. சிவசுப்பிரமணியம் கயத்தாறு கோட்டை, கட்டபொம்மன் சங்ககிரி கோட்டை, மருது சகோதரர்கள் நாகலாபுரம், தீரன் சின்னமலை திருப்பத்தூர் கோட்டை. இதில் எது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆப்ஷன் ஏயா, பியா, சியா, டியா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அதாவது 3142. ஆப்ஷன் ஏ கரெக்ட். சிவசுப்பிரமணியனுக்கு நேராக என்ன இருக்குது? நாகலாபுரம். சிவசுப்பிரமணியம் நாகலாபுரம். கட்டபொம்மன் உங்களுக்கு கயத்தாறு கோட்டை. மருது சகோதரர்கள் திருப்பத்தூர் கோட்டை. தீரன் சின்னமலை சங்ககிரி கோட்டை. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. 3142 ஆப்ஷன் ஏங்கிறது தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின், சரியான கூற்றை தேர்வு செய்க. பாளையக்காரர் முறை காக்கத்திய பேரரசின் நடைமுறையில் இருந்தது. பாளையக்காரர் முறை காக்கத்திய பேரரசின் நடைமுறையில் இருந்தது. சரியான கூற்றை தேர்வு செய்க. கான் சாஹிப்பின் இறப்பிற்கு பின் பூலித்தேவர் நெற்கட்டும் சேவலை 1764 மீண்டும் கைப்பற்றினார். 3வது பாயிண்ட்டு, கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களை பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசுப்கான் துரோகி என்று குற்றம் சுமத்தப்பட்டு 1764 தூக்கிலிடப்பட்டார். இதில் சரியான கூற்றை தேர்வு செய்க. பாளையக்காரர் முறை காகித்திய பேரரசு நடைமுறையில் இருந்தது. கான் சாஹிப்பின் இறப்பிற்கு பின் பூலித்தேவர் நெற்கட்டும் சேவலை 1764 மீண்டும் கைப்பற்றினார்.
கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசுப் கான் துரோகி என்று குற்றம் சுமத்தப்பட்டு 1764 தூக்கிலிடப்பட்டார். அடுத்த பாயிண்ட்டு, ஒண்டி வீரன் கட்டபொம்மனின் படைப்பிரிவுகளில் ஒன்றை தலைமையேற்று வழி நடத்தினார். ஒண்டி வீரன் கட்டபொம்மனின் படைப்பிரிவுகள் ஒன்றை தலைமையேற்று வழி நடத்தினார். இதில் எது கரெக்டுன்னு நினைக்கிறீங்க? ஆப்ஷன் ஏ வந்து 1, 2, 4 சரி. ஆப்ஷன் பி 1, 2, 3 சரி. ஆப்ஷன் சி வந்து 3, 4 சரி. ஆப்ஷன் டி 1, 4 சரி. இது வந்து 10th புக்கில் இந்த வருஷம் நியூ எடிஷனில் இருக்குது. இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். 1, 2, 3 சரி. முதல் 3 பாயிண்ட்டுமே கரெக்டு. பாளையக்காரர் முறை காக்கித்திய பேரரசு நடைமுறையில் இருந்தது. கான் சாஹிப்பின் இறப்பிற்கு பின் பூலித்தேவர் நெற்கட்டும் சேவலை 1764 மீண்டும் கைப்பற்றினார். கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசுப் கான் துரோகி என்று குற்றம் சுமத்தப்பட்டு 1764 தூக்கிலிடப்பட்டார். இந்த 3 தான் கரெக்டு. அகழ்வாராய்ச்சி இடங்களை அதன் மாவட்டத்துடன் பொருத்துக. அகழ்வாராய்ச்சி இடங்களை அதன் மாவட்டத்துடன் பொருத்துக. இந்த பக்கம் அகழ்வாராய்ச்சி இடங்கள், அந்த பக்கம் மாவட்டம் ஏபி கொடுத்துருக்குறோம். கீழடி நேராக தூத்துக்குடி, கொர்க்கை அரியலூர், கங்கை கொண்ட சோழபுரம் நேராக தஞ்சாவூர், குறும்பன்மேடு இதுக்கு நேராக வந்து சிவகங்கை. இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு அகழ்வாராய்ச்சி இருக்குது, ரைட் சைடில் மாவட்டங்கள் இருக்குது. இதை வந்து பொறுத்துக்கன்னு கொடுத்துருக்காங்க. இதோடைய ஆன்சர் என்னன்னு பார்க்குறப்போ உங்களுக்கு ஏ வந்து 4321, பி வந்து 3214, சி 4123, டி வந்து 1432. இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் சி 4123. ஆப்ஷன் சி வந்து 4123. அதாவது ஏக்கு வந்து 4. கீழடி வந்து சிவகங்கை. கீழடி எங்கே? சிவகங்கை. கொர்க்கை வந்து உங்களுக்கு தூத்துக்குடி. கொர்க்கை வந்து தூத்துக்குடி. கங்கை கொண்ட சோழபுரம் வந்து அரியலூர். குறும்பன்மேடு வந்து தஞ்சாவூர். அதாவது ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நாட்டிற்கு அணிகலனானவற்றை வள்ளுவர் எந்த வரிசையில் தந்துள்ளார்? நாட்டிற்கு அணிகலனானவற்றை வள்ளுவர் எந்த வரிசையில் தந்துள்ளார்? வரிசை பாருங்கள். 1 செல்வம், 2 இன்பம், 3 ஏமம், 4வது வந்து பிணியின்மை, 5வது விளைவு. இதில் ஆப்ஷன் இந்த பக்கம் கொடுத்துருக்குறேன் ஏபிசிடிஇன்னு. அதில் 4, 1, 5, 2, 3, அடுத்தது 1, 2, 3, 4, 5, அடுத்தது 4, 3, 5, 1, 2, அடுத்தது 1, 4, 5, 3, 5, 2, கடைசியாக விடை தெரியவில்லை. இதில் எது கரெக்டு அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு நாட்டிற்கு அணிகலனானவற்றை வள்ளுவர் எந்த வரிசையில் தந்துள்ளார்? செல்வம், இன்பம், ஏமம், பிணியின்மை, விளைவு. இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 4, 1, 5, 2, 3. ஃபஸ்ட்டு பிணியின்மை, 2வது செல்வம், 3வது வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு விளைவு, 4வது வந்து இன்பம், 5வது வந்து ஏமம். நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஒருவருக்கு சிறந்த அணிகலன்களாக இருப்பவை என வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார்? ஒருவருக்கு சிறந்த அணிகலன்களாக இருப்பவை எவை என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா அன்பும் அறனும், பணிவும் இன்சொல்லும், அறிவும் ஆற்றலும், இல்லறமும் துறவறமும். ஒருவருக்கு சிறந்த அணிகலன்களாக இருப்பவை என வள்ளுவர் இவற்றை குறிப்பிடுகிறார். எவற்றை? அன்பும் அறனுமா, பணிவும் இன்சொல்லுமா, அறிவும் ஆற்றலுமா, இல்லை இல்லறமும் துறவருமா? எதுன்னு பார்க்குறப்போ உங்களுக்கு ஆன்சர், இதோட ஆன்சர் பார்க்குறப்போ உங்களுக்கு ஆப்ஷன் பி பணிவும் இன்சொல்லும்ங்கிறது ஆன்சர். இன்னைக்கு கிளாஸில் குரூப் 4 ஜிஎஸ் யூனிட் 8லேருந்து 24/7/2022 நடைபெற்ற ஒரு 16 கொஷின் பார்த்துருந்தோம். ஒரு 10 கொஷினுக்கு ஆன்சர் நான் சொல்லியிருந்தேன். மீதி 6 கொஷின் உங்களுக்கு டிக்டேட் பண்ணியிருந்தேன். ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வகுப்பு பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வகுப்பு படிங்க, எல்லா கிளாஸும் பாருங்கள். அடுத்த கிளாஸில் இன்னொரு டாப்பிக்கில் பார்க்குறேன். அது வரைக்கும் திஸ் இஸ் பிரகாஷ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர். நன்றி, வணக்கம்.